விசுவாச எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவருக்கும் என் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே கூட உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை கூட தியானிக்கலாம். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தை கூட இந்த நாளிலே நாம் தியானிக்கலாம். இந்த வேத வசனத்தில் வருஷத்தின் காரியங்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தேவன் மிகவும் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டை கூட நமக்காக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், நம்மை தேவன் ஒவ்வொரு நாளும் நம் மீது அன்புள்ளவராய், நம்மை விசாரிக்கிறவராக, நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம இந்த வேத வசனத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இந்த வேத வசனத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னவென்றால், இந்த வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நம்முடைய தேவன் இந்த புதிய ஆண்டை நமக்கும் கொடுத்து, இந்த புதிய ஆண்டு முழுவதிலும் துவக்கம் முதல் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய எல்லா காரியங்களின் மேலும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டு அவர் நம்மை எப்போதும் நோக்கி கொண்டிருக்கிறவராக, நம்முடைய காரியங்களை நமக்கு எல்லா நேரங்களிலும் அவருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது என்பதை நாம் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்று அநேக நேரங்களில் யாராலும் நாம் நினைக்கப்படுவதில்லை என்று, நம்மை யாரும் பார்ப்பதில்லை என்று அநேக மனிதர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் அவருடைய கண்கள் நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறார். அவர் நம்மை எப்போதும் எல்லா நேரங்களிலும், எல்லா நிமிடமும், எல்லா நேரங்களிலும் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்க்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் மனுபுத்திரர் மேல் கண்கள் நோக்கமாக இருக்கிறது என்று வேதவசனம் சொல்லியிருக்கிறது. அதுபோல் நம் மீது எப்போதும் நோக்கமுடையவராக அவருடைய கண்கள் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறபடினால நாம் ஒருபோதும் கலங்க தேவையில்லை. இன்றைக்கு அநேக மனிதர்கள் அநேக காரியங்களை குறித்து கலங்கி தவித்து மிகவும் மகிழ்ச்சி இல்லாதபடிக்கு வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஒரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் எப்போதும் என்னை காண்கிறார் என்று நாம் அறிந்து கொள்ளும்போது தேவனிடத்தில் இல்லாத ஆசீர்வாதங்கள் இல்லை, இல்லாத நன்மைகள் இல்லை. எல்லாவற்றையும் தேவன் நமக்காக கொடுக்க இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார். நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நமக்கு எல்லா நேரங்களிலும், எல்லா சூழ்நிலைகளிலும் அவருடைய கண்கள் நம்மை பார்ப்பதனால் நாம் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு தேவன் என்னை பார்க்கிறார் என்ற நிச்சயத்தோடு கூட இந்த பூமியில் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால், இந்த புதிய ஆண்டை தேவன் உங்களுக்கு கொடுக்கிறது மாத்திரமல்ல, இந்த ஆண்டு முழுவதும் தேவன் வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் தேவன் நமக்கு உறுதுணையாக, தேவன் நமக்கு எல்லா நேரங்களிலும் எல்லா உதவிகளையும் செய்வதற்கு, எல்லா நன்மைகளையும் செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார் என்று அநேக மனிதர்கள் விசாரிப்பதில்லை. ஆனால் இந்த வேத வசனத்தில் முதல் காரியமாக என்ன சொல்லியிருக்கிறது என்றால், கர்த்தர் விசாரிக்கிற தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேசம் என்பது ஒவ்வொரு மனிதனையும் குறிக்கிறது. தேவன் ஒவ்வொரு நாளிலும் நம்ம இந்த ஆண்டு துவக்கம் முதல் முடிவு மட்டும் ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிடமும் உங்களை விசாரித்து தேவன் ஒவ்வொரு நாளிலும் நடத்த அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் முதல் நேரத்தை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்து அவரிடத்தில் உங்களை ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுப்பீர்கள் என்றால், மெய்யாகவே தேவன் இந்த வசனம் சொல்லியிருக்கிற பிரகாரம் வருஷம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் தேவன் அவருடைய கண்கள் உங்கள் மேல் வைக்கப்பட்டு அவர் உங்களுக்கு எல்லா நேரங்களிலும் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இன்று அநேக காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவனின் அன்புள்ள வார்த்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை
இந்த புதிய ஆண்டில் முதல் நேரத்தில் நீங்கள் யோசிப்பீர்கள் என்றால் இந்த வருடம் முழுவதிலும் நீங்கள் எதை குறித்தும் கலங்காதபடிக்கு, கண்ணீர் சிந்தாதபடிக்கு, வேதனைப்படாதபடிக்கு தேவன் உங்களை நடத்தி, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை உயர்த்தி, ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து, அவர் கண்ணின் கருவிழி போல நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் ஒரு மனிதன் பார்த்து கொண்டே இருப்பான் என்றால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். அதுபோல தேவனால் நாம் மறக்கப்படாதபடிக்கு அவருடைய கண்கள் எப்போது நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் நமக்கு என்ன நேரிட்டாலும் அவர் காண்கிறவராக இருக்கிறார். நமக்கு எந்த தீங்கும் அணுகாதபடிக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும், வருஷத்தின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எந்த தீங்கும் அணுகாதபடி எல்லா தேவைகளையும் சந்தித்து, எல்லா நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்து, ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் இந்த வருடம் முழுவதிலும் தேவன் உங்களோடு கூட இருந்து அவருடைய கண்களை உங்கள் மேல் வைத்து தேவன் உங்களை விசாரித்து நடத்தி இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நன்மையாக ஆசீர்வாதமாக நடத்த வல்லவராக இருக்கிறார். இதை நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின் பிரகாரம் நீர் எங்களோடு கூட இந்த புதிய ஆண்டில் எங்களோடு கூட இருந்து எங்களை விசாரித்து உங்கள் கண்களை எங்கள் மேல் வைத்து வருஷம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் எங்களை நடத்த போகிறதற்காக நன்றி. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வருஷம் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் நடத்தி, நீர் அவர்களோடு கூட இருந்து சகலவித நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நீர் கொடுத்து நீர் நடத்த போகிறதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீர் நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.